அனைவருக்கும் வணக்கம். என்னை இந்த திரைப்படத்துறைக்கு கைபிடித்து அழைத்து வந்த என்னுடைய குருநாதர் ஸ்டில்ஸ் ரவிகளுக்கு முதல் வணக்கம். வழக்கம் போல் எல்லா படத்துலேயும் போலீஸ், இந்த படத்துலேயும் போலீஸ். போலீஸ்னாலே எனக்கு பயம். நான் தான் போலீஸாக நிறைய நடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். பாண்டி இயக்குனர் என்கிட்ட கதை சொல்லும்போது, இல்லை எனக்கு நான் போலீஸில் இருந்து அப்பா கேரக்டர்லாம் கொஞ்சம் பண்ணிகிட்ருக்கேன், ஹீரோக்கு அப்பா, ஹீரோனி அப்பா, அதனால் இது விருப்பம் இல்லை அப்படின்னேன். ஆனால் நீங்கள் இந்த கதையை கேளுங்கண்ணே, கேட்டுட்டு இது உங்களுக்கு சரிப்பட்டோன்னு நினைக்கிறேண்ணே, நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னோடனே முழு கதையும் கேட்ட முன்னாடி எனக்கு அதில் ஒரு மாறுபட்ட ஒரு போலீஸ்காரராக நான் தென்பட்டேன். ஜேபி சார் கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி. அது இல்லாமல் இந்த புதுசாக வர்ற இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது எண்ணம் எனக்கு எதுக்கு வந்ததுன்னா, நான் நாளை இயக்குனர், புதுசாக வந்த நாளை இயக்குனரில் தான் நான் ஃபேமஸ் ஆனேன். அந்த நாளை இயக்குனரில் என்னை வச்சு ஃபஸ்ட்டு தர்மம்னு அஸ்வின் ஒருத்தர் எடுத்தார். அது நேஷ்னல் அவார்டு வாங்கி கொடுத்தது. அவர் மண்டேலான்னு படம் எடுத்து இயக்குனர் ஆகிட்டார். அடுத்து நித்திலன், அவர் என்னை வச்சு புன்னகை வாங்கினால் கண்ணீர் இலவசம்னு ஒரு குறும்படம், அது நாளை இயக்குனரில் சிறந்த படமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு எனக்கு சிறந்த துணை நடிகர் அவார்டு கொடுத்தாங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் நான் நடித்தது. முன்னாடி எல்லோரும் கேமரா வச்சு எங்களை படம் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால தான் நாங்கள் என்ன சொல்ல வரோம், அடுத்தடுத்து நீங்கள் சரியாக எழுதணும், நிறைய விஷயங்கள் நீங்கள் எழுதுறதை வச்சு தான் அடுத்தடுத்த நிலைக்கு அக்கா வந்துக்கிட்டு இருக்கேன். அதில் நான் அவங்க எல்லாருக்கும் நன்றி கடன் பட்டிருக்கேன். அதை ரொம்ப பாசமாக சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் என்ன அப்படின்னா, ஒரு தாய் ஒரு குழந்தைய எப்படி தன்னுடைய தாய்ப்பாலை ஊட்டி வளர்க்குறாளோ, அதே தாய் தன்னுடைய மகன் தடம் மாறினா என்ன செய்வா அப்படின்றது நிறைய இதில் நம்ம பார்த்துருக்குறோம். அதை தான் இந்த திரைப்படத்தில் ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்காங்க. இந்த கதாபாத்திரத்தை எனக்கு கொடுத்த இயக்குனர் தம்பிக்கு ரொம்ப நன்றி. அதாவது கவிதா எங்கிட்ட வந்தப்போ சின்ன பொண்ணு, ஆனால் அதுக்கிட்ட இருந்த துடிப்பு, அதனுடைய ஸ்பீட், அதாவது சுறுசுறுப்பு, இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு வேறு லெவலுக்கு போக வேண்டிய ஆள் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிறது உண்டு. அதுக்கப்புறம் அது ஒவ்வொரு துறையாக மாறி பத்திரிகையாளராகி, தொகுப்பாளராகி, சென்சார் போர்டு மெம்பராகி, இன்றைக்கி ஒரு தயாரிப்பாளராக நிற்கிறது ஒரு ஃபாதர் லெவலில் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். கங்க்ராச்சுலேஷன் கவிதா. இது எல்லா பெண்களுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு விஷயம். இந்த ட்ரெய்லரை பார்த்தோம், வெரி இம்ப்ரெசிவ். ஃபிலிம் மேக்கர்ஸ் ஒரு இம்ப்ரெசிவான ட்ரெய்லர் பண்ணியிருக்காங்க. நல்ல கேமரா, நல்ல எடிட்டிங், நல்ல மியூசிக், நடித்த சத்யா, இவங்க கூட நடித்த எல்லாரும், இவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ரெண்டாவது, இதில் இந்த படத்தை சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி ரிலீஸ் பண்ணுறான்னு சொன்னாங்க. அவர் நார்மலாக எல்லா படத்தையும் வாங்கி ரிலீஸ் பண்ண மாட்டார். அந்த படத்தில் ஏதாவது கண்டென்ட் இருக்கணும், எல்லாவது விஷயம் இருக்கணும், வியாபார ரீதியாக அது மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு தோணினா மட்டும்தான் அந்த படத்தை பண்ணுவார். அந்த லெவலில் இந்த படத்தை அவர் பண்ணியிருக்காருன்னா, அந்த படத்தில் கண்டென்ட் அதை விரும்பி அவர் ரிலீஸ் பண்ணுறாரு. அவர் நினச்ச மாதிரியே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். கவிதா கண்டினியூஸாக படங்கள் பண்ணணும். நிறைய பேர் கவிதா சொன்ன மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு, சின்ன தயாரிப்பாளர்களுக்கு உதவி பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் நல்ல எண்ணம். தானு சார் இருக்கார் இங்கே. நிறைய சின்ன ப்ரொடியூசர்ஸ்க்கெலாம் நிறைய ஹெல்ப் பண்ணுறவர். கவிதாவுக்கு சின்ன வயசில் நிறைய படங்களுக்கு தொகுப்பாளராக சான்ஸ் கொடுத்தவர். அதே மாதிரி ஒரு இன்ஸ்பைரிங் டைரக்டர், ஆக்டர் யாருன்னா பாக்கியராஜ் சார். நாங்களாம் சின்ன வயசில் அவருடைய படங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆனது உண்டு. அவங்கெல்லாம் இங்கே கவிதாவுக்கு வாழ்த்த வந்திருக்காங்கன்னா கவிதா மேலே உள்ள ஒரு பிரியம். அதே மாதிரி அம்பிகா, அடுத்தது ரம்பா, இவங்கெல்லாம் கவிதாவோட ட்ராவல் பண்ண நல்ல நல்ல உள்ளங்கள். இவங்களுக்கெல்லாம் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கவிதா மேலும் மேலும் நிறைய படங்கள் எடுத்து நல்ல கதைகளை, சின்ன படமாகவே எடுக்கட்டும், பெரிய படங்கள் எடுக்க வேண்டாம். அந்த படங்களை வெற்றி அடைய செய்கிறதுக்கு சக்தி இருக்கார் கூடிய. அந்த சக்தியை உபயோகப்படுத்தி பெரிய படங்களாக்குங்க. அப்புறம் நீங்கள் வந்திருக்கிற இடம் பத்திரிகை உலகம்.
அவங்க உங்களை கைவிட்டுற மாட்டாங்க. நல்லா இருக்கிற விஷயங்களை மட்டும்தான் நல்லா இருக்குன்னு எழுதுகிறவங்க. இந்த படம் கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதை வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு போகிறது உங்கள் கையில் இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் நான் அட்வான்ஸ் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னை அழைத்து இங்கே உங்களோடு இருக்க வைத்ததற்கு ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி, தேங்க்யூ. அது வந்து அவங்க அந்த பசங்க அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது பாவம்னு முதல்ல சொன்னதே பாக்யராஜ் சார் தான். ஆமாம், பாவங்க அங்கே உட்காந்துட்டு எதுக்கு கால் வலிக்க போகுதுன்னு அப்புறம் நான் நினச்சேன். சரி, அப்போ அவங்க சொன்னாங்க அந்த கேரக்டர் மேலே இருக்கிற அந்த ஆர்வத்தில் உட்காந்துட்டு இருக்காங்கன்னு. கால் வலிச்ச போகுதுப்பா. எனவே இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டதுக்கு ஃபஸ்ட்டு கவிதாவுக்கு நான் நன்றி சொல்கிறேன். பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் எனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க. நிறைய பேர் எத்தனையோ வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களெல்லாம் இங்கே பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கொஞ்சம் ஃபீல் பண்ண வைக்கிற அளவுக்கு எழுதுகிறவங்க இருந்தாலும் எனக்கு பிடிச்ச நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க. அதில் ஒருத்தங்க கவிதா. அதுலேயும் பீயிங் எ லேடி, அவங்க வந்து சொல்லும்போது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லும்போது என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சின்ன படமாக எனக்கு தெரியல. அதாவது பெரிய படத்தில் செலவு பண்ண வேண்டிய காசை கம்மி பண்ணி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணி இந்த படத்தை பெருசாக மாற்றுறோம். ஸோ இட்ஸ் நாட் அ ஸ்மால் ஃபிலிம், இட்ஸ் அ பிக் திங். அவர் தியாக சொன்ன மாதிரி இந்த மாதிரி நிறைய படங்கள் அவங்க பண்ணணும். படங்கள் ஹிட் ஆகும். இதில் வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு பிடிச்ச ஒரு டயலாக் அது இருந்ததுன்னா அன்றைக்கே நான் கவிதா கிட்ட சொன்னேன். இருக்கிறவங்க எல்லாம் கெட்டவங்க தான், அது முடிச்சுட்டு 2 ரகம், ஒன்று வந்து மாட்டிக்கிறவங்க, ஒன்று வந்து மாட்டிக்காதவங்க. எனக்கு அந்த டயலாக் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் இதில் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு கேரக்டர்ஸும் அதுக்காக அவங்க செலக்ட் பண்ணியிருக்கிற ஃபேஸஸ் பொருத்தமாக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அதில் நடிச்சிருக்கிற எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். இந்த படம் பெரிய வெற்றி ஆகணும். அதுவும் இல்லாமல் வெற்றிகரமான ஒரு வழிக்கு கொண்டு போக வேண்டியது உங்கள் நண்பர்கள், பத்திரிகையாளர்கள் கொண்டு போகணும். அது நம்ம டியூட்டி மாதிரி நம்ம நினச்சிட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னை கூப்பிட்டதுக்கு மறுபடியும் நன்றி சொல்லிக்கிட்டு 100ஆவது நாள் ஃபங்க்ஷனுக்கு மறுபடியும் பார்ப்போம். இன்ப நாள் இது, இனிய நாள் இது. ராபர் படத்தின் பாடல் ட்ரெய்லர் முன்னேற்ற வெளியீட்டு விழாவிற்கு மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய மேன்மை தங்கியவர்களே, விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, தொலைக்காட்சி தோழர்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான பிற்பகல் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். கவிதா சகோதரி வந்து எனக்கு மகள் என்று கூட சொல்லலாம். அவருடைய தமிழ் ஆர்வம் என்னை மிகவும் கவர்ந்த ஒன்று. அவர் மேடையில் பேசினால் அந்த சொல் புதிதாக இருக்கும், சொல்லின் பொருள் புதிதாக இருக்கும், சொல்லின் சுவை புதிதாக இருக்கும். அப்படிப்பட்ட கவிதா இந்த படத்தை தயாரித்திருக்கிறேன் என்று நேற்று முன்தினம் சொல்லும்போது தான் நான் உண்மையிலேயே நெக்குருகினேன். ஏமா இதை என்கிட்ட முதல்ல சொல்லியிருந்தா ஒன்று நிறைய வருஷத்துலேருந்து ஒன்று பொருளாதாரத்தில் நிறைய மிச்சம் பண்ணி கொடுத்துருப்பேனே, நீ இவ்வளோ லேட்டாக சொல்கிறிய அப்படின்னு சொன்னேன். சார், இது எனக்கு என் சகோதரன் தான் இந்த படத்தில் நடிக்கிறாரு, அதனால் நீங்கள் வந்து வாழ்த்தணும்னு சொன்னாங்க. நீ எங்கே சொன்னாலும் வரப்போகிறேன். ஒரு பெண்மணி ஒரு பத்திரிகையாளராக இருந்து கொண்டு பத்திரிகையினுடைய உரிமையாளர்களுக்கு மிகவும் பாத்தியப்பட்ட ஒரு பெண்மணியாகத்தான் நான் இந்த பெண்ணு பார்க்குறேன். தினமலர் ரமேஷ் சாரும் ஆதிமூலம் சாரும் என்கிட்ட பலமுறை இந்த பெண்மணியை தான் எனக்கு அனுப்பிச்சி வச்சு சில எண்ணங்களையும் எழுத்துக்களையும் சொல்வார்கள். அவர்கள் கோயில் திருப்பணிக்கு மிக பிரமாதமான ஒரு உற்ற துணையாக உற்றுழி உதவிடும் ஒரு நல்ல பெண்மணியாகத்தான் அவர் வாய்த்திருக்கிறார். அப்படிப்பட்டவர் இந்த படத்தை எடுத்திருக்கிறார். மிக சிறப்பான ஒன்று. நான் பாக்யராஜ் சாரை உண்மையிலேயே என்றென்றும் போற்றி மகிழக்கூடியவன். பக்கத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப வந்து 2000 கோடிக்கு சொத்துக்கு அதிபதி புருஷன். அவங்க வந்து இந்த மேடையில் உட்காந்துருக்கும் போது எனக்கு உண்மையிலேயே கண்கள் பனிக்கிறது. கடந்த வாரம் ரம்பானுடைய கணவர் இந்திரன் என்னிடம் வந்து, அப்பா, என்னுடைய மனைவி உங்கள் ஆசீர்வாதத்தில் நல்லபடியாக வாழ்ந்துன்னு இருக்கிறோம், ஆனால் வீட்டிலேயே இருக்கிறது அதுக்கு ஏதோ ஒரு கொஞ்சம் உறுத்தலாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது சொல்லலை, ஆனால் அவங்களுக்கு திரும்பவும் ஒரு சினிமாவில் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட சொன்னார். அதுக்காக நீ படம் கூட எடுத்துடாதரா, நானே கண்டிப்பாக பண்ணித்தரேன், என்னுடைய நல்ல கம்பெனிக்கெலாம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஆகவே உன் வரவு நல்வரவாக ரொம்ப அம்மா.
உன் அம்மான்னு சொல்கிறது என் மகளாக நினச்சி தான் சொல்கிறேன். அடுத்து வந்து அம்பிகா மேடம் இருக்காங்க. கூலிக்காரனுக்கு என் படத்தில் பணியாற்றுறதுக்காக பல முறையை முயன்று அது நடக்காமல் போச்சு. இருப்பினும் ஏதாவது ஒரு காரணத்தில் உங்களை ஒரு படத்தில் நடிக்க வைக்கணும்னு நான் எண்ணது உண்டு. ஆகவே தியாகராஜன் சாரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. வண்ண வண்ண பூக்களில் அவருடைய மகனை வாலண்டியராக வந்து கொடுத்து அதுக்கு ஒரு பெரிய தேசிய விருதே கிடைக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணகர்த்தாக விளங்கினார். ஆகவே பிரசாந்த் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர். ஆகவே சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரினா அவங்க இவ்வளோ நல்லா பேசுவார்னு நான் நினைக்கவே இல்லை. ரொம்ப நல்லா பேசினார். படத்தில் ஊன்றி இருக்கிறாரு. ஒரு ஃப்ரேமாக அலசி சொல்கிறாரு. ஆகவே அவர் அப்படிப்பட்ட படத்தை எடுத்து விநியோகிக்கிறது உண்மையிலே சால சிறந்தது. மேடையில் இந்த வருங்காலத்தில் உயர் சிற்பியாக இந்த கதாநாயகன் வருவார் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து அமைக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்டேஜில் பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக நான் சீக்கிரட்டாக வந்திருக்கேன், யாருக்கு எதுவும் சொல்லாமல். சரி, கவிதா வாழ்த்துக்காங்க இங்கே வந்திருக்கேன், அவர் போட்டு அடிச்சிட்டாரு. அதான் நான் இப்போ மேடம் கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், நான் ஹாப்பியாக ஜாலியாக சீக்கிரட்டாக வந்திருக்கேன் மேம், சார் போட்டு அடிச்சிட்டாருன்னு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு உங்களை எல்லாரையும் பார்க்குறேன். ஏன்னா நிறைய நான் எனக்கு தெரிஞ்சவங்களை எல்லாரும் மீட் பண்ணும்போது எனக்கு அங்கே ரூமில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் ஒன்று, எனக்கு கவிதா எப்போ இங்கே இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்ட உடனே இப்போ தான் சொன்னாங்க இங்கிலீஷ் சேர்க்கக்கூடாதுன்னு. அதான் ட்ரை பண்ணுறேன் தமிழ்லேயே பேசுறதுக்கு, எதுவும் ஆட் பண்ணாமல். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் எந்த ஹீரோயின் ஆகட்டும், எந்த படம் ஆகட்டும், எந்த ப்ரொடியூசர் ஆகட்டும், எந்த டைரக்டர் ஆகட்டும், யார் வந்தால் கூட எங்களை எல்லாரையும் ஜனங்கக்கிட்ட கொண்டு போகிறது நீங்கள் ப்ரெஸ் மட்டும்தான், பத்திரிகைக்காரங்க மட்டும்தான். அப்படிப்பட்ட அவங்க எப்போவுமே முன்னுக்கு இருந்து எங்களை முன்னுக்கு வச்சு அவங்க பின்னுக்கு இருந்து எங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி இருந்து இப்போ கவிதா அப்படியே ஒரு பத்திரிகைக்காரனாக வந்து என்னை ஒரு ப்ரொடியூசராக இங்கே வந்து நின்றுருக்காங்க. அதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ அந்த விஷயத்துக்காண்டி நான் அவங்க எப்போ கூப்பிட்டாலும் நான் வருவேன் அவங்களுக்காண்டி. அண்ட் இன்னொன்று, ஆஸ் அ உமன் ஃபஸ்ட் டைம் ஒரு அந்த பெண் வந்து நிறைய பெண்கள் பண்ணியிருக்காங்க, ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு பத்திரிக்கையில் இருந்துட்டு அவங்க மெதுவாக படி ஏற்று அவங்க சொந்த உழைப்பில் இங்கே இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. அதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் இன்னொன்று, எல்லாரும் சொல்கிறாங்க சின்ன படம் பெரிய படம்னு. எனக்கு அதெல்லாம் தெரியல, எனக்கு ஒரு நல்ல படமாக தான் தெரிஞ்சது. ஏன்னா ட்ரைலர் பார்த்தேன், அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப நான் இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு கூடி இருந்தது, அந்த மாதிரி இருந்தது. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது, ஸ்க்ரீன் பிளே, டிரெக்ஷன் எல்லாமே சூப்பராக இருந்தது ஒரு ட்ரெய்லர்லேயே. ஸோ நான் படம் கூட நான் யோசிக்க முடியும் எவ்வளோ நல்லா இருக்கும்னு சொல்லி. அப்படியே நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு எல்லா நல்ல படத்துக்கு எப்படி நீங்கள் சப்போர்ட் தருவீங்க, எப்படி ஜனங்களுக்கு முன்னாடி கொண்டு போவீங்க, அதே மாதிரி இந்த படம் கூட நீங்கள் அப்படி சப்போர்ட் பண்ணி ஜனங்களை முன்னாடி கொண்டு போய் நிற்கணும், வெற்றிகரமாக பண்ணணும். ஆல் தி வெரி பெஸ்ட் டு த ஹோல் டீம் அண்ட் நன்றி. ராபர் ஆடியோ லான்ச்க்கு வந்திருக்க எங்களோட மாஸ்டர் பாக்கியராஜ் சார், தேங்க்யூ சார் ஃபார் கமிங். தியாகராஜன் சாருக்கும் ரொம்ப நன்றி. அம்பிகா மேம், ராதா மேம், கல்பனா மேம், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக மெட்ரோ படம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 2 இயர்ஸ் வந்து கரெக்டான ப்ராஜெக்ட் அமையல. அப்போ மெட்ரோ படத்தில் வந்து பாண்டி வந்து என் கூட ஒர்க் பண்ணார். அவர் வந்து 2 இயர்ஸும் ஒரு டேரக்டர் கூட ஒரு ஒரு அசோசியேட்டாக இருக்கிறது வந்து எவ்வளோ கஷ்டம் அப்படின்னா, ஒரு 6 வருஷம் இருப்பாங்க, அதில் ஒரு 2 வருஷம் வேலை நடக்கும், ஒரு 4 வருஷம் வேலை நடக்கும்ட்டு போயிட்டு ஏமாந்து அந்த டேரக்டர் வருவார்ல, அது கூட வந்து அந்த டேரக்டர் மட்டும் ஏமாற மாட்டார். அந்த பின்னாடி ஒரு டீம் இருக்கும். நம்மளுக்காவது பிரச்சனை என்னன்னு தெரியும், அவங்களுக்கு பிரச்சனையே தெரியாது. ஸோ அந்த ஒரு இடத்துல கூட என்னை விட்டு போகாமல் கிட்டத்தட்ட மெட்ரோலேருந்து கோடியில் ஒருவன் வரைக்கும், இப்போ நான் பண்ணிகிட்ருக்க நான் வயலன்ஸ் படம் வரைக்குமே என் கூட வந்து பக்கபலமாக இருந்த பாண்டிக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தின் மூலமாக ஒரு இயக்குனராக வருது எனக்கு ரொம்ப இதுதான் என்னோடய பெஸ்ட்டு மொமெண்ட்டாக நான் நினைக்கிறேன்.
ஸோ கண்டிப்பாக அவரோட ஹானஸ்டிக்கும் அவரோட டெடிகேஷனுக்கும் கண்டிப்பாக அவர் வந்து ஒரு நல்ல இயக்குனராக வருவார்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் வந்து எல்லா ப்ரெஸ் மீட்லேயுமே என்னை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் ஒன்று சொல்லுவேன். என்னென்னா, நான் வந்து ப்ரெஸ்ஸை நம்பி மட்டும் தான் படம் எடுக்கிறேன். நிறைய பேர் கேட்பாங்க, மெட்ரோ ஹிட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பெரிய ஹீரோ வச்சே படம் பண்ண மாட்டீங்க அப்படின்னு. அது வந்து என்னென்னா, நான் ப்ரெஸ்ஸை நம்பி படம் எடுக்கிறேன், என் இஷ்டத்துக்கு நான் வேலை செய்வேன், அந்த இஷ்டம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு ப்ரெஸ் எனக்கு வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. அது மூலயமா எனக்கு நிறையா வியூவர்ஷிப் கிடைக்குது, நிறையா ஆடியன்ஸ் கிடைக்கிறாங்க, நான் படம் பண்ணுறேன் ரெகுலராக அப்படின்ட்டு தைரியமாக சொல்லுவேன். இதை வந்து கொடியில் ஒருவன்லையும் சொன்னேன், இப்பயும் அதுதான் சொல்கிறேன். எனக்கு கொடுத்த அதே ஆதரவை பாண்டிக்கும் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபர் என்எஸ் உதயகுமார், அவரும் என்னோட எல்லா படங்களும் பண்ணவர். அண்டு நாங்கள் வந்து இந்த படம் ஷூட் பண்ணும்போது அவங்க அந்த ஷூட் பண்ணுற டீம் வந்து டோட்டலாகவே ஒரு கொரில்லா ஃபோர்ஸ் மாதிரி தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த படம் ஃபுல்லாக ஒரு பர்டிகுலர் டேயில் ஓஎம்ஆர் பக்கம் போயிட்டு இருக்கும்போது, நான் ஓஎம்ஆர் பக்கம் ரெகுலராக என்னோடய வீடு அங்கே தான் இருக்குது. போகும்போதெல்லாம் முன்னாடி நிறையா ஸ்நாச்சிங்ஸ் நடந்துகிட்டே இருக்கும் பல வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ காவல்துறை என்ன பண்ணாங்கன்னா, சிசிடிவி வந்து போட்டால் இதை கண்ட்ரோல் பண்ணலான்ட்டு மெயினாக வந்து சிசிடிவின்றதே இந்த ரோட் கிரைம்ஸ் வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு கண்காணிக்கிறதுக்கு தான் போட்டாங்க. அதுலேயும் சில டீம் ஒன்று உருவாகி என்ன பண்ணாங்கன்னா, எங்கெங்கெல்லாம் சிசிடிவி இல்லையோ, எங்கெங்கெல்லாம் சிசிடிவி ஒர்க் ஆகலையோ, இதை வந்து ஒரு பிளான் போட்டு, இது ஒரு மாடஸ் ஆப்ராண்டி மாதிரி இது ஒரு வழிமுறைப்படுத்தி ஒரு கேங் வந்து கொள்ளடிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த கேங்கை பிடிச்சிட்டாங்க. ஸோ அந்த கேங்கோட வழிமுறை, இந்த க்ரைம் பண்ணுற வழிமுறை, ஏன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து சிசிடிவி பெருசாக கிடையாது, இப்போ டோட்டலாக சிசிடிவி வந்துருச்சு. இருந்தாலும் அதில் வந்து இந்த க்ரைமை கரெக்டாக பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க போடுற அந்த பிளானு, அதுக்கு பின்னாடி இயங்குகிற கேங்கு, அதுக்கு பின்னாடி இருக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து மெட்ரோ ஆல்ரெடி ஒரு எக்ஸ்ட்ரீம் சொல்லிட்டோம். அது வந்து ஒரு தீஃபை பற்றின கதை. தீஃப்னா ஒருத்தவன் போகிறான், அவன் முகத்தை காட்டாமல் செயினை ஸ்நாச் பண்ணிட்டு காணாமல் போயிடுவான். ராபர் வந்து தீஃப் வேற, ராபர் வேற. ராபர் வந்து நின்று பயத்தை காட்டி அவன் வந்து ஒரு ஹார்ம்னஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த நகையை திருடிட்டு போவான். ஸோ இதுதான் தீஃபுக்கும் ராபருக்கும் இருக்கிற வித்தியாசம்னு மெட்ரோலே சொல்லியிருப்போம். ஸோ அது ஒரு தீஃபோட கதை, இது ஒரு ராபரோட கதை. இந்த படத்தில் வந்து மியூசிக் பண்ண என்னோட ஃப்ரெண்ட் ஜோஹன், அவரும் மெட்ரோ படத்தோட மியூசிக் டைரக்டர் தான். ரொம்ப இன்டென்ஸான ஒரு பிஜிஎம் பண்ணியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப லாங் ஃப்ரெண்ட்ஸ் நாங்களாம். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வந்து என்னோட கோ டைரக்டருக்கும் சப்போர்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்டு இந்த படத்தை என்னோட சேர்ந்து தயாரித்த கவிதா அவர்கள் வந்து ரொம்ப நாள் என்னோட தோழி. ஸோ ஃப்ரெண்ட்ஸாக இருந்து இப்போ ஒன்றா ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்களோட சப்போர்ட்டும் இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய பலம். ராபர் திரைப்படத்தினுடைய டெய்லர் விழாவுக்கு வந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளர் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். மற்றும் முன்னாள் அமர்ந்துட்டுருக்க படத்து டீம் சம்மந்தப்பட்டவங்க, அப்புறம் சொந்த பந்தங்கள் எல்லாருமே வாழ்த்து வந்திருப்பாங்க, அவங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். அப்புறம் மேலே இருக்கிற என்னுடைய திரையுலகை சேர்ந்த அனைத்து மரியாதைக்குரியவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி, அவருக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா படம் எடுக்கிறது பெருசில்லை, அந்த படத்தை வந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு ஒரு பேக் போன் மாதிரி இருந்து சப்போர்ட் பண்ணோம். ஸோ அவர் இந்த படத்துக்கு அதை செஞ்சுருக்காரு. ஸோ முதல் தயாரிப்பாளருக்கு அவர் இந்த அளவுக்கு செஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னை விட சாந்தனுக்கு தான் நல்ல பழக்கம். அவர் நான் எங்கே இப்படி ஃபங்க்ஷனில் தான் பார்த்துக்கிறேன், மற்றபடி சாந்தன் தான் கோயம்புத்தூரில் அப்பப்போ மீட் பண்ணி பேசிட்டுருவோம். உட்காருங்க சார் நன்றி. அதுக்கப்புறம் கவிதையிலேருந்து தான் ஆரம்பிக்கணும். கவிதை எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமாக இருந்தது. என்னென்னா, அவர் தமிழ் வந்து நான் எப்போவுமே ரொம்ப ரசித்து கவிதை எப்போ தொகுத்து உலகனாலும் அதை சொல்லிக்கிட்டே இருப்பேன். எல்லா இதுலேயும் நம்மக்கிட்ட இல்லாத ஒன்று ரொம்ப சிறப்பாக அவங்க பேசுகிறாங்க, அவ்வளோ இலக்கணம் சுத்தமாக தமிழை வந்து உச்சரிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த படத்துக்கு அவங்க தயாரிப்பாளர் அப்படிங்கிறது வந்து எனக்கு உண்மையிலே அவங்க சொல்கிற வரைக்கும் எனக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நிறையா ஏற்கனவே ஷார்ட் ஃபில்மெல்லாம் வேறு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ சின்ன மீன் போட்டெல்லாம் பார்த்துட்டு பதம் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் கமர்ஷியலாக இப்போது
கமர்ஷியலாக படமே பண்ணலாம் அப்படின்னு முடிவு வந்திருக்காங்க. ஸோ தயாரிப்பாளர் வந்ததில் அவங்க இந்த நாளைக்கு மகளிர் தினம், ஆனால் எல்லாத்தையும் இன்றைக்கே ஸ்டேஜ் ஏற்றி எல்லாத்தையும் அவங்க சக பத்திரிக்கையாளர் எல்லாத்துக்கும் அவங்க கௌரவிச்சது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு சமாச்சாரம். அதுக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கலாம். அப்புறம் மூத்த பத்திரிக்கையாளர், ஆனால் எனக்கு வந்து ரொம்ப பாசத்தோடு நட்பாக பழகிற செல்வம் சார், அவரை வந்து இது ஃபஸ்ட் டைம் வந்து பிஆர்ஓ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது. அதே மாதிரி வந்து அவங்க பேசும்போது சொன்னாங்க, அவங்க நல்லா பேசுவாங்க. நல்லா பேசும்போது சொன்னாங்க, பாக்யராஜ் சார் அப்படின்னா அது ஃபைட்டுக்கு போகக்கூடாது, நீங்கள் டான்ஸ் நினச்சிட்டு போகக்கூடாது, நீங்கள் நடிப்பு நினச்சிட்டு போகக்கூடாது நீங்கள் அப்படின்ட்டு ஒன்லி கதை தான். அப்படின்னா இது எல்லாமே ஒரு மைனஸு அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லி கதையை மட்டுமே நினச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு பிரமாமா ஒரு வாழ்த்து பட்டுற மாதிரி வாய்ச்சாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்க சொல்லும்போது. சரி பரவாயில்ல, அவங்க ஒரு தயாரிப்பாளராகி நமக்கு ஒரு நல்ல மரியாதையாக வருது. அப்புறம் இவ்வளோ நேரம் வரைக்கும் இந்த ஃபங்க்ஷன் போகும்னு நான் நினைக்கல. ஏன்னா அவங்க 3 மணிக்கே அதே கஷ்டம், தேட்டர் கிடைக்காது, அடுத்தடுத்து புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா. அப்புறம் நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், எப்படா இன்னும் அடுத்தது யாரோ கூப்பிடுவாங்களே, லைட் ஆஃப் பண்ணுறது அது இதெல்லாம் நடக்க, அடுத்த ஆள் வேறு வந்து உள்ளே வந்துடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே போயிட்டே இருந்து. சரி பரவாயில்ல, ஏதோ கேட்டு வாங்கிட்டாங்க போலுக்கு சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து இந்த இன்னொருத்தருக்கு வந்து வாழ்த்து சொல்லணும், ஒரு சாருக்கு வாழ்த்து சொன்ன மாதிரி ரீஎன்ட்ரி ரம்பா அவர்கள், அது வந்து தானு சார் சொல்லிட்டு போனார். ரெடியாக இருக்கிறேன், நானெல்லாம் ரெடியாக இருக்கிறேன், வாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த படம் அவங்களுக்கு எல்லாருமே இவ்வளோ தூரம் ஒத்துழைப்பு கொடுத்து பண்ணுறதுக்கு அவங்க கேரக்டர் அதுதான் ரொம்ப முக்கியம். அது வந்து எனக்கு அவங்க கேரக்டர் வந்து எத்தனை பேர் பத்திரிக்கையாளர்லேருந்து எல்லாருமே வந்து சக நண்பர்கள் எவ்வளோ பேர் வந்து சும்மா ஒருத்தர் முன்னுக்கு வர முடியாது. எல்லோரும் ஆணுக்கு பின்னால் தான் பெண்ணுமாங்க. இல்லை, இந்த பெண்ணுக்கு பின்னால் பல ஆண்கள் இருக்கிறாங்க நிறைய பேர். அவங்க எல்லாருமே நல்ல விதத்தில் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் இன்னொருத்தர், இவங்க பிரதர் கார்த்திக், எனக்கு பொறாமையாக இருந்தது. இவர் வந்து அவரை சொல்ல, அவரை உடனே கூப்பிட, இது பண்ண அப்படின்னு உட்காருங்க. ஏன்னா எங்கள் அண்ணன் பெல்ட் எடுத்துகிட்டே துரத்துவார். சினிமா ட்ராமான்னு சொன்னாலே கோயம்புத்தூரில் சினிமா ட்ராமாவா அப்படின்ட்டு பெருசாக தடி கிடி என்ன இருக்குதோ அதெல்லாம் எடுத்து துரத்துவாங்க. இதெல்லாம் நம்ம செய்கிற வேலையா அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் நான் சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் எனக்கு இப்போ பாருங்கள், தம்பியை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அவர் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தா இதெல்லாம் கொடுக்கணும். அவங்க ஒரு பெரிய சப்போர்ட்டு, கவிதா ஒரு பெரிய சப்போர்ட்டு. அப்புறம் அந்த மெட்ரோ படத்தில் நான் பார்த்தேன், அதில் கொஞ்சம் ஒரு நல்ல ஃபோர்ஸான ஒரு கேரக்டராக வந்து பண்ணியிருப்பார். இங்கே பார்த்தா அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் உட்காந்துருக்கேன், என்னை விட இன்னசென்ட்டாக உட்காந்துருக்கேன், எதுவுமே பேசாத அளவுக்கு சைலண்ட்டாக. நான் வந்ததுலேருந்தே அந்த படத்தில் நான் பார்த்ததே வேறு மாதிரி இருந்தது, இது என்னடா இந்த படத்தில் இப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ உங்களுக்கு உங்கள் பிரதரு சிஸ்டர் எல்லாமே கிடைச்சது உங்களுக்கு ஒரு பெரிய கொடுப்பினை. அப்புறம் இந்த படத்தில் இன்றைக்கி இசை வெளியீட்டு டெய்லர் வெளியீட்டு விழாங்கிறதுனால ஜோவன் முதல் கொண்டு, கேமராமேன் முதல் கொண்டு இதில் பணியாற்றின எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். இது இம்ப்ரெஸ் அப்படின்னு சொல்லி கம்பெனி, இம்ப்ரெஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி அப்படின்னாங்க. டைட்டிலும் ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக தான் இருக்குது, நல்லா ராபர் அப்படின்னு சொல்லக்கூடியது. என்னென்னா திருடன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வரும்போது அப்படி யோசிச்சுக்கிட்டே வந்தேன். எனக்கு பிடிச்ச சில திருட்டு விஷயங்கள்லாம் ரொம்ப நான் ரசித்த விஷயங்கள். அது சிவாஜி சார் நடித்தது ஒரு படம் இருக்கும். ஒரு ஆள் வர்றான், நகை பணமெல்லாம் எடுத்துகிட்டு வர்றான், அதை திருடணும், நாளைக்கு ஏதாவது நைட் டைமில் போய் எல்லாம் திருடலாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை காலையில் 10:30 மணிக்கு தான் அவன் எடுத்துகிட்டு கடைக்கு வர்றான், 10:30 மணிக்கே திருடிடலான்னு, எங்கே அந்த ரோட்லேயே வச்சு திருடிடலாம் அப்படின்னு. இன்னும் ரோட்டில் வச்சு எப்படி திருடுவா அப்படின்னா, ஒன்றும் இல்லை ஒரு கேமரா மட்டும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆளுகளை கொண்டு கூட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேட்டு வரும்போது இவர் உணர்ந்து கேமராவெல்லாம் வச்சு ரெடியாக 10 மணிக்கு வெயிட் பண்ணுவார்.
ஜனங்கள்லாம் சேர்ந்துருவாங்க. என்ன சார்னா ஷூட்டிங்கு நீங்கள்லாம் கூட நடிக்கணும் அப்படின்னு. என்னென்ன இல்லை ஒருத்தர் வருவான், அப்போது நாங்கள் வந்து டக்குன்னு போய் நிறுத்தி பிளாக் பண்ணி அந்த பணத்தை எல்லாம் பொட்டியோட பணத்தையும் நகையும் தூக்கிட்டு ஓடுவோம். அப்போ அவன் ஐயோ ஐயோ திருடன் கத்தும்போது நீங்களாம் சேர்ந்து ஏன்டா வட்டிக்கு வட்டி விட்டு இவ்வளோ காசு சம்பாதிச்சுவேன், அதனால தான் அவன் காசு இப்படி அநியாயத்துக்கு போகுது அப்படின்னு சொல்லி நீங்களாம் அவனை பிடிச்சி ரொம்ப கம்மியாக அடித்து அவனை அப்படியே உட்கார வச்சுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிவாஜி சார் திருடிட்டு போவார் திருடன் படத்தில். நான் ரொம்ப ரசித்து செய்யினது. புத்திசாலித்தனம் இருந்தது, அதே நேரத்தில் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் யூஸ் பண்ணி பண்ணுறது. இதே மாதிரி ரியல் லைஃப்பில் கூட ஒன்று சொல்லுவாங்க. என்னென்னா இன்கம் டேக்ஸ் வந்து எல்லாருமே பேஜாராகிடுவோம் இல்லையா, திடீர்னு வந்து நிற்கிறாங்க அப்படிங்கும்போது. அது எம்ஆர்ஆர் வீட்டுக்கு ஒரு தடவை இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் வந்துட்டாங்க. வந்து என்ன இதான் இன்கம் டேக்ஸ் நாங்கள் அப்படின்னா ஒரு 4-5 பேர். உடனே எம்ஆர்ஆர் வெளியே வந்து ஐயோ ஐயோன்னு கத்தினார். வீதியில் எல்லாம் எம்ஆர்ஆர் ரோட்டில் வந்து ஐயோன்னு கத்தி, என் வீட்டுக்குள்ளே திருடம் வந்துட்டு என்னை கத்தியை காமிட்டு மிரட்டுறா நீங்கள் தான் காப்பாற்றணும் ஜனங்க நம்ம எம்ஆர்ஆர் வீட்டில் உடனே எல்லாம் புந்த அடி. இன்கம் டேக்ஸ் எனக்கு அடி விழுந்துருக்கு. இவரே பொட்டி படிக்கிற என்னென்னலாம் வச்சுருக்காரோ அதெல்லாம் பத்திரமா காரில் எடுத்து வச்சு சேஃப்டியாக கொண்டு போயிட்டார் வெளியே. அன்னைக்கு இன்கம் டேக்ஸ் அன்னைக்கு தான், அதுலேருந்து தான் போலீஸ் இல்லாமல் எந்த வீட்டுக்கும் இன்கம் டேக்ஸே போகக்கூடாதுன்னு அன்னையிலேருந்து தான் போலீஸே வந்து இது பண்ண ஆரம்பித்தாங்க அப்படிமா. அந்த மாதிரி திருடர்கள் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு ஒரு பிரெயின் வேணும், வித்தியாசமாக என்ன திருடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நானே நினச்சி பார்த்துக்குவேன். என்னென்னா இந்த முதல்ல திருடவன் வந்து அவன் கெட்டிக்காரத்தனம், என்ன எவ்வளோ சேஃப்டியாக வைக்க முடியுமோ எல்லாமே சேஃப்டியாக வச்சுருப்பாங்க. ஆனால் இவன் மைண்டு வந்து ரொம்ப பிரமாதமாக அதை யூஸ் பண்ணி எப்படா அதை திருடிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிளான் பண்ணி கரெக்டாக போய் இவன் வந்து அடிச்சுட்டு போயிடுவான். அப்புறம் போலீஸ்காரர் வருவான். அவன் வந்து எப்படி நின்று பார்ப்பான், எந்த வழியாக உள்ளே வந்திருக்க முடியும், எப்படி வந்திருக்கணும், ரேகையெல்லாம் போகிறதுக்கு முன்னாடியே அது பழக்கமானவனா இல்லை புதுசாக திருடுனவனா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இவனை வந்து போலீஸ்காரன் வந்து கரெக்டாக அவன் ரூட்டை கண்டுபிடிச்சி இவன் போய் அரெஸ்ட் பண்ணுவான். ஸோ அது இதை விட பெரிய திருடுறவனை விட பிரெயினுங்கிறது வந்து போலீஸ்காரனுக்கு. அதுக்கப்புறம் இது கோர்ட்டுக்கு வரும். அந்த லாயர் கேட்டுக்குவார். கேட்டு என்னென்னா அவன் திருடினேன் அப்படின்னு. ஓகே. அப்புறம் போலீஸ் இப்படி பிடிச்சாங்க, இல்லை மர்டர் கேஸ் ஏதோ ஒன்றை பிடிச்சாங்க. உடனே அந்த லாயர் இவன் இப்படி திருடினா போலீஸ் இப்படி கேஸ் போட்டிருப்பான், இவன் இப்படி பண்ணியிருப்பான் அப்படி பண்ணியிருப்பான், ரெண்டையும் கேட்டுட்டு இப்படி நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸே உல்ட்டா பண்ணி விட்ருவாங்க. சில நேரங்களில் அந்த லாயர் பண்ணுறது இருக்க இந்த திருட மூளையை விட போலீஸ்கார விட அவங்க இன்னும் கிரிமினல் மூளை. லாயருக்கு தப்பாக நினச்சக்கூடாது, ஜெயிச்சுக்கிறதுக்காக சொல்ல வர. என்னென்னா ஒருத்தர் திருடிட்டான், இது அருவாள் வெட்டிட்டான்னு சொன்னோன்னே கைப்பிடியாக பிடிச்சிட்டாங்க, அருவாள்லாம் இருக்குது. அப்புறம் அவங்ககிட்ட போய் கேட்கும்போது வந்து எனக்கு எவ்வளோ பணம் கொடுக்குறீங்க அப்படின்னு லாயர் கேட்டார். அவர் 5 லட்சம் கொடுத்தா நீங்கள் கைப்பிடியாக பிடிச்சிட்டாங்க, இப்படி காப்பாற்ற. நான் காப்பாற்றுறியா, நீ நாளைக்கு காப்பாற்றிடுறேன், நான் வெளியே கொண்டு வந்துடுறேன், ஒரு 5 லட்சம் கொடுக்குறியா 10 லட்சம் கொடுக்குறியான்னு சொல்லி பேசிட்டாரு. அப்புறம் போனார். அடுத்த நாள் வந்து என்னென்னா கோர்ட்டில் வந்து கூப்பிட்டு இது மாதிரி அருவாள் வெட்டின அருவாள் பார்த்தவங்கலாம் இருக்காங்க, வெட்டின அருவாள் இருக்குது அப்படின்னு உடனே இந்த லாயர் அருவாளுக்கு வெட்டின அருவாளில் கத்தி இருக்காது, ரத்தம் இருக்குது, எல்லாம் ஓகே யுவர் ஆனர். அதை போய் அந்த அருவாளை எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் நேரத்துலேயே இந்த ஃபாரன்சிக் மாதிரி ஆள் இருப்பாங்க இல்லையா, இந்த பிளட்டை செக் பண்ணி அதை முதல்ல செக் பண்ணிட்டு வர சொல்லுங்கன்னு. அதை போய் செக் பண்ணிட்டு வந்து அது ஆட்டு ரத்தம் அப்படின்ட்டான். என்னன்னா இவர் முதல் நாளே போலீஸில் போய் ஆளை பிடிச்சி அவனுக்கு ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு கொடுத்து அந்த அருவாளை வாங்கிட்டு வந்து அதை போய் க்ளீன் பண்ணி நல்லா கரெக்ட் பண்ணிவிட்டு ஆட்டு ரத்தத்தை எடுத்து அதில் பூசிட்டு கொண்டு வந்து சத்தமெல்லாம் மறுபடியும் உள்ளே வைக்க சொல்லிட்டாரு. ஸோ லாயருடைய புத்திசாலித்தனம் எப்படிங்கிறத பாருங்கள். அது எப்படி எடுத்துக்கலாம், கிரிமினல் மைண்டு எடுத்துக்கலாம், புத்திசாலித்தனமான மைண்டுன்னு எடுத்துக்கலாம். ஆனால் இது போலீஸ் திருடன் தாண்டினது போலீஸுடைய மைண்டு, போலீஸை தாண்டி லாயரனுடைய ஒரு மைண்டு. இது எல்லாத்த விட மோசமான ஒரு மைண்டு இருக்குது, ரொம்ப கிரிமினலான மைண்டு. அவங்க யாருன்னா ரைட்டர், நம்ம அனந்த கிருஷ்ணமார் என்ன அப்படின்னா இது எல்லாத்தையும் கிரியேட் பண்ணுறது யார்? ஒரு கதைக்கு வேணும்னா திருடன் நம்ம தான் கிரியேட் பண்ணணும். அதை எப்படி போலீஸ்காரை கண்டுபிடிக்கிறான் அப்படிங்கிறதையும் நம்ம தான் கிரியேட் பண்ணணும். லாயர் கேரக்டர் வந்ததுனால அதை உடைக்கிறதுக்கு லாயருக்கு உண்டான மூளை, அதுக்கு உண்டான டைலாக் அதெல்லாம் போடுறது நம்ம தான் பண்ணணும். இத்தனையும் பண்ணி அதுக்கப்புறமா தான் வந்து ரைட்டருங்கிறவங்க வந்து பேர் வாங்க முடியும்.
ஸோ சினிமாவில் வந்து ரைட்டர் அப்படின்னு சொல்லும்போது அனந்தகிருஷ்ணன் அவர்கள் அந்த ஃபஸ்ட்டு படம் நான் அது பார்த்தேன். அதில் வந்து அந்த க்ரைம் நான் எடுக்கிற படம் வேறு, நான் பார்க்குற படம் வேறு. என் லைப்ரரிக்காரனை சொல்லுவான் பூர்ணிமா கிட்ட, எங்கள் சம்மந்தமே இல்லை சார், எப்போ பாரு கத்தி துப்பாக்கி இது இருக்கிற படமாக எடுத்துகிட்டு போகிறாரு, ஆனால் அவர் எடுக்கிற படத்தில் அதெல்லாம் வர்றதே இல்லையே அப்படின்ட்டு. எனக்கு சினிமா பார்க்குறதுனா ஃபைட்டு கீட்டு இதெல்லாம் இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி நான் படம் பார்க்குறேன். ஆனால் இவர் அனந்தகிருஷ்ணன் அந்த ஃபஸ்ட்டு படம் செய்யும்போது பார்த்தா அதில் வந்து பிளானிங்கு அதெல்லாம் பண்ணுறது, அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். இப்போது சினிமாவில் வந்து ஒரே ஒரு விஷயந்தான், ஒன்று ஏதாவது புதுசாக ஒரு விஷயம் சொல்லணும், இல்லைன்னா சொல்கிற விஷயம் வந்து சொல்கிற விதம் இருக்குல்ல அது புதுசாக இருக்கணும். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கணும். இதை விட்டு வேறு ஒன்றும் பண்ணவே முடியாது. ஸோ புதுசாக கிடைக்கலன்னா கூட சொல்கிற விதம் வந்து புதுசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ அவர் இந்த மெட்ரோ படத்தில் வந்து அவருடைய அந்த ஸ்கிரிப்டில் வந்து அவன் எப்படி திருடுறான், அதை எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க, எப்படி பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது. அப்புறம் அதுக்கு நடுவுலேயே லாஸ்ட்டில் அந்த சென்டிமெண்ட் வந்து வச்சுருந்தாங்க, இந்த மதர் அந்த சென்டிமெண்ட் வச்சு, அப்புறம் பிரதருக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய அந்த இது. ஸோ என்னென்ன எமோஷன் கொண்டு வர முடியுமோ அனந்தகிருஷ்ணன் அவர்கள் ரொம்ப அழகாக அதில் பண்ணியிருந்தார். நான் ஃபோன் பண்ணி பேசினேன்னு நினைக்கிறேன். இல்லை ஆமாம், ஆளை இப்போ தான் பார்க்குறேன் நான். ஆனால் படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே நான் ஃபோன் பண்ணி பேசினேன். ஸோ இதில் வந்து இப்போ ராபர் அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சுருக்காருங்க போது நிச்சயமாக நிறையா ராபர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல அதில் என்னென்னா சுவாரஸ்யம் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த திருடுறவன் எப்படி திருடுறான் அப்படிங்கிறது, போலீஸ்காரன் எப்படி போய் பிடிக்கிறான் அப்படிங்கிறது எல்லாமே அது மூளைக்கு வந்து வேலை கொடுக்குற மாதிரி அந்த க்ரைமில் வந்து எதுவுமே நல்லா இருக்கும். ஸோ இந்த படம் ராபர் அப்படின்னு சொல்லி இந்த டைட்டில் வந்து ஒன்றுமே எனக்கு ஸ்கிரிப்ட் வந்து வித்தியாசமாக பண்ணியிருப்பார் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அனந்தகிருஷ்ணனுக்கு ஸ்பெஷலாக ஒரு நன்றி சொல்லணும். என்னென்னா அவருடைய அசிஸ்டண்ட்டுக்கு படம் கொடுத்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணி வச்சுருக்காரு. அது பெரும்பாலும் அப்படியெல்லாம் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அந்த மாதிரிலாம் நடக்காது. ஆனால் அவர் வந்து உதவியாளருக்காக வந்து ஒரு படம் பண்ணணுன்னு சொல்லி அதை வந்து ஓகே அப்படின்னு சொல்லி கவிதா அவர்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இவங்க வந்து படம் ப்ரொடியூஸ் பண்ணது அப்படிங்கிறது வந்து அதான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வந்து அவர் எந்த அளவுக்கு இவர்கிட்ட சின்சியராக ஒர்க் பண்ணியிருந்தா இவர் இந்த அளவுக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருப்பார் அப்படிங்கும்போது அது மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. இது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம் சினிமாவில். இப்போ நானே வந்து பார்த்திபன் தான் நான் தான் பூஜை போட்டேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் வேறு சில காரணங்கள்னால படம் வந்து செய்ய முடியாமல் போச்சு. அப்புறம் பார்த்திபனுக்கு அப்புறம் பாண்டியராஜனே என்னோடய பேனரில் வந்து அவனும் நானே ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தேன். ஒரு 2-3 படம் பார்த்திபன், தாய் குடமே, கபடி இதெல்லாம் வந்து எப்போது சும்மா இருக்கும்போது யோசித்து வைப்போம். அப்புறம் கொஞ்சம் தள்ளி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இனி போய் நம்ம லவ் பண்ணிட்டு இருந்தால் நல்லா இருக்காது, இந்த ஒரு ஏஜ் தாண்டியாச்சுன்னா இப்போவும் போய் லவ்னு சொல்லிட்டு தான் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லும்போது அப்போ பாண்டியராஜன் இவங்கெல்லாம் வரும்போது சரி இந்த கதை இன்னைக்கு பண்ணுறா இது நல்லா வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி அசிஸ்டண்ட்டுகளுக்குள்ளே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வந்து இருக்கணும் டைரக்டருக்கு அசிஸ்டண்ட்டுக்குள்ளே. ஸோ இந்த ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து தன்னுடைய அசிஸ்டண்ட்டுக்காக வந்து ஒரு படத்தை பண்ணி அவரே வந்து சான்ஸ் கொடுத்து மட்டும் இல்லாமல் அவரே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காகும்போது எந்த அளவுக்கு அவர் நம்பிக்கை வச்சுருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ கவிதா அவர்களுக்கும் சரி, அனந்தகிருஷ்ணன் அவர்களுக்கும் சரி, அவங்க தயாரிப்பாளருக்கு முறையில் அவங்க சக்ஸஸ் ஆகணும். அவங்க குடும்பத்தில் எல்லாருமே வந்து வாழ்த்து சொன்னதுங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ படத்தினுடைய வெற்றி விழாவில் மீண்டும் அந்த குடும்ப சகிதமாக எல்லாருமே கலந்துக்கிட்டு இதே சந்தோஷத்தை பகிர்ந்துக்கணும்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.